வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். லஞ்சம் வழக்கில் புதுச்சேரி தலைமை பொறியாளர் உட்பட 3 பேர் கைது. ஆவணங்களை கைப்பற்றியது சிபிஐ. அதிவேகமாக காரை ஓட்டி வந்த வாலிபர்கள் தட்டி கேட்ட போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல். ஏனாம் சிறையில் இருந்து தப்பி சென்ற விசாரணை கைதி மீண்டும் சிறையில் அடைப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி விளையாட்டு கவுன்சில் ஏற்பட்டுள்ள ஊழல் முறைகேடுகளை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் மேலதாளத்துடன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தின் பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள். புதுச்சேரி விளையாட்டு வீரர்களுக்கு உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும், இலவச பேருந்து பாஸ், சீருடை, இன்சூரன்ஸ், வேலைவாய்ப்பு, ஓய்வூதியம் வழங்க வேண்டும், மூடப்பட்டுள்ள அனைத்து விளையாட்டு அரங்குகளையும் உடனே திறக்க வேண்டும், அனைத்து வகையான விளையாட்டு பயிற்சி மையங்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு அதிகபட்ச உதவித்தொகை வழங்க வேண்டும், விளையாட்டு கவுன்சில் ஊழலுக்கு சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விளையாட்டு வீரர்களின் இருசக்கர வாகன கண்டன பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் வளவன் தலைமையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்திலிருந்து புறப்பட்ட இருசக்கர வாகன கண்டன பேரணியானது அண்ணா சாலை, காமராஜர் சாலை, எஸ்.வி. பட்டேல் சாலை, காந்தி வீதி, மிஷின் வீதி வழியாக உப்பளத்தில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் முன்பு நிறைவடைந்தது. பின்னர் அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் தொடர்ந்து மேலதாளம் முழங்க இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தின் பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். விளையாட்டு வீரர்களின் ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், விளையாட்டு வீரர்களின் போராட்டம், போராட்டம் இது போராட்டம். விளையாட்டு திடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம், கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறோம், கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறோம். ஊட்டிய இந்திரா காந்தி விளையாட்டு திடலை ஊட்டிய அயோக்கியனே, ஊட்டிய அயோக்கியனே, உத்தரவிட்ட 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 மானங்கட்ட எருமையே, மானங்கட்ட எருமையே. இந்திரா காந்தி விளையாட்டு, இந்திரா காந்தி விளையாட்டு திடலுக்கு 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 வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்திய சிறையிலிருந்து தப்பி சென்ற விசாரணை கைதி மன அழுத்தம் காரணமாக பெயிண்டிங் வேலை செய்ய பயன்படுத்திய ஏணி மூலம் வெளியே தப்பி சென்றதாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மூதாட்டி ஒருவரை தாக்கி அவர் அணிந்திருந்த நகையை திருடி சென்ற வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த கனகலா வெங்கடேஸ்வரலுவை ஏனாம் காவல்துறையினர் கைது செய்து அங்குள்ள சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் நேற்று ஏனாம் சிறை வளாகத்தில் பெயிண்டிங் பணி நடைபெற்று வந்தது. அப்போது விசாரணை கைதியான கனகலா வெங்கடேஸ்வரலு சிறையிலிருந்து தப்பி சென்று விட்டார். இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளர் ரவிசங்கர் ஏனாம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஏனாம் மற்றும் அண்டை மாநிலமான ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் தேடி வந்த நிலையில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா ரயில் நிலையத்தில் ரயில் மூலமாக வட மாநிலத்திற்கு தப்பி செல்ல இருந்த வெங்கடேஸ்வரலுவை மடக்கி பிடித்து ஏனாம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிறையில் அடைத்தவுடன் மன அழுத்தம் ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக சிறை வளாகத்தில் உள்ள சமையல் கூடத்தில் பெயிண்டிங் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் அங்கிருந்த ஏணி மற்றும் கயிற்றை பயன்படுத்தி சிறையிலிருந்து தப்பி சென்றதாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் அவரை ஏனாம் சிறையில் அடைத்தனர்.
வீடியோ கூட எடுக்கிறேன் சார். புதுச்சேரி மாநிலம் ஏனம் பிராந்திய சிறையிலிருந்து தப்பி சென்ற விசாரணை கைதி மன அழுத்தம் காரணமாக பெயிண்டிங் வேலை செய்ய பயன்படுத்திய ஏணி மூலம் வெளியே தப்பி சென்றதாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 5ஆம் தேதி முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிற நிலையில் நேற்று முன்தினம் சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை விவாதம் இரவு வரை நடைபெற்றது. அப்போது போக்குவரத்து பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் குமார் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் தனது நண்பரான பொதுப்பணித்துறை கண்காணிப்பாளர் குமரவேலு என்பவருடன் இரவு 9:30 மணிக்கு தனது இருசக்கர வாகனத்தில் ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றபோது அதிவேகமாக வந்த கார் உதவி ஆய்வாளர் குமார் ஓட்டி சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதுவது போல் வந்து நின்றதால் உதவி ஆய்வாளர் குமார் நகர பகுதியில் ஏன் இவ்வளவு வேகமாக வருகிறீர்கள் என கேட்டார். இதனால் ஆத்திரமடைந்த காரில் வந்த திருவண்ணாமலையை சேர்ந்த 25 வயதான தீபன், முதலியார்பேட்டையை சேர்ந்த 24 வயதான சம்ருதன் ஆகிய இருவரும் உதவி ஆய்வாளர் குமார் மற்றும் அவரது நண்பர் குமாரவேல் இருவரையும் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து காரில் தப்பி சென்றனர். இதுகுறித்து உதவி ஆய்வாளர் குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பெரியகடை காவல்துறையினர் தீபன், சம்ருதன் ஆகியோர் மீது அரசு ஊழியரை தாக்குதல், அடிதடி என 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். மேலும் சம்ருதன் தந்தை நட்ராஜ் புதுச்சேரி பாஜக ஓபிசி அணி மாநில நிர்வாகி என்பதால் பாஜக அமைச்சர் ஒருவரின் தலையீட்டால் காவல்துறையினர் இருவரையும் கைது செய்ய தயக்கம் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடு ரோட்ல கார் இருக்கு, நடு ரோட்ல எந்த வண்டியும் நாங்க ஏத்தல, நடு ரோட்ல கார் இருக்கு, நீங்க வந்து இடிச்சிட்டு அவர் எஸ்ஐன்னு சொல்றாரு, நீ அவர் அடிக்கிறாருன்னா அவர் எங்களை அடிக்க வந்தாருன்னா நாங்க இப்படி கை நாளைக்கு பேசிக்க நீ இல்ல சார் நீ விடுங்க தம்பி, நீ ஏதாவது பண்ணனா நாளைக்கு கணபதி செட்டிக்குளம் அரசு தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கணபதி செட்டிக்குளம் அரசு தொடக்கப்பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வட்டம் 1 பள்ளி துணை ஆய்வாளர் குலசேகரன் கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தார். காவல்துறை துணை உதவி ஆய்வாளர் ஆனந்தவேலு முன்னிலை வகித்தார். கணபதி செட்டிக்குளம் பஞ்சாயத்து தலைவர் ராமலிங்கம், உறுப்பினர் ஜெயம், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் புவனேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஆசிரியை கஜலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். தலைமை ஆசிரியை முனியம்மாள் ஆண்டறிக்கை வாசித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களை வாழ்த்தி பேசினர். ஆசிரியை மரகதம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவில் பள்ளியின் முன்னேற்றத்திற்கு நன்கொடை அளித்தவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் ஆசிரியர்களின் தனித்திறமைகளை பாராட்டி விருதுகள் வழங்கப்பட்டன. இக்கல்வியாண்டில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும், விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும், திறன் மேம்பாட்டு தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மாணவர்களின் பாடல், தனி நடிப்பு, ஆங்கில நாடகம், தமிழ் நாடகம், நடனம், யோகா, கராத்தே போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றன. பள்ளி ஆசிரியர் ஜனார்தனன் விழாவினை ஒருங்கிணைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியைகள் சாமுண்டீஸ்வரி, சுதா மற்றும் பள்ளி ஊழியர்கள் ஜெயலட்சுமி, சரோஜா ஆகியோர் செய்திருந்தனர். முடிவில் ஆசிரியை வடிவுக்கரசி நன்றி கூறினார்.
காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் குறைதீர்ப்பு நாள் நடைபெற்றது. இதில் சீனியர் சூப்பரண்ட் கலைவாணன் பங்கேற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அதற்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்றும் கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் தற்பொழுது பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கொடுக்கும் மனுக்களுக்கு அதே இடத்தில் தீர்வும் அல்லது சில நாட்களில் அவருடைய பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் காவல் நிலையங்களில் குறைதீர்ப்பு கூட்டம் செயல்பட்டு வருகிறது. அதில் ஒரு பகுதியாக கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் குறைதீர்க்கும் நிகழ்ச்சி பொதுமக்களிடையே குறைகளை கேட்டறிந்தனர். இதில் 15 மனுக்கள் பெறப்பட்டன. அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரச்சனைகளை அறிந்து அதற்கு வேண்டிய விசாரணை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இதில் பணம் மற்றும் இடம் சம்பந்தமான மனுக்களும் பிறகு குடும்ப பிரச்சனை, காணாமல் போன நபர்கள் என்று பொதுமக்கள் மனுக்களை கொடுத்தனர். அதனை பெற்றுக்கொண்டு அதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று நடைபெற்ற நிகழ்ச்சியின் மூலமாக பொதுமக்களிடம் குறைகளை கேட்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரி காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன், தெற்கு பகுதி கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், அரியாங்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் பாகூர் ஆய்வாளர் சஜித், மேலும் அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், கரையான்புத்தூர் பகுதியை சார்ந்த உதவி ஆய்வாளர்கள் விஜயகுமார், கதிரேசன், குமார், சண்முக சத்யா, நந்தகுமார் மற்றும் காவலர்கள் பங்கேற்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். அதில் உடனடியாக தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்திட காவல்துறையினருக்கு முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் உத்தரவிட்டார். மற்ற பிரச்சனைகளை சரி செய்வது தொடர்பாக ஆலோசனைகளை வழங்கினார். அதனால் 1 by 1 நீங்கள் இந்த நம்பர் எடுத்து கொடுத்துருக்குது, இப்போ சொன்னீங்கன்னா நீங்கள் நம்ம கிரியேட் சிஸ்டர்லேருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அவர் வந்து ஒரு ஏஜென்ட்டை நியமிச்சிட்டாரு. அவர்கிட்ட தான் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, வேணா நான் நியமிக்கிறார். இப்போ அவரோட பையன் வந்து வேற ஒருத்தர் ஏஜென்ட்டாக நியமிச்சிருக்காங்க. அவர்கிட்ட போய் கேட்டால் எங்களுக்கு ஒரு கடைக்காரன் மேல் போட்டுலாம் அவங்க வீடு இருக்காங்க ஐயா. மேலே கீழே தாங்க ஐயா கடை இருக்குது, 2 கடை. சாரி சொல்கிறேன், உங்கள் மேலே தப்பு இருந்துச்சுன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. சரிங்களா? குழந்தைய திட்டுறதுலாம் தப்பு. குழந்தை எப்படி திட்டிங்கன்னா பாக்ஸா கேஸ் போட்டு உள்ள போட்டுருவாங்க. சமூக சேவகர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இலவசமாக மருத்துவம் பார்த்து பயனடைந்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதியிலும் வாழும் மக்களின் நலன் கருதி தினந்தோறும் எதிர்கொள்ளும் சுகாதார பாதிப்புகளை சரி செய்யும் விதமாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் தலைமையில் உயர்தர சிகிச்சை அளிக்கும் இலவச மருத்துவ முகாம் மூலகுளம் அரசு பள்ளியில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் 20 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் குழு அடங்கிய முகாமில் ஒவ்வொரு நபர்களுக்கும் இசிஜி மற்றும் எக்கோ, அல்ட்ராசவுண்ட், சர்க்கரை நோய், இரத்த ஆக்சிஜன் பரிசோதனைகள் செய்யப்பட்டது. மேலும் பெண்களுக்கு மகப்பேறு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் பொது மருத்துவ சிகிச்சை ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு இலவச மருந்துகள், மாத்திரைகள் வழங்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் உழவர்கரை தொகுதி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளை சார்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் கலந்து கொண்டு இலவசமாக மருத்துவம் பார்த்து சென்றனர்.
இந்த நிகழ்வில் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என திரளாக பயன்பெற்றனர். உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். உலக காசநோய் தினம் ஆண்டுதோறும் மார்ச் 24ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே நம்மால் காசநோய் முடிவுக்கு கொண்டு வர முடியும், உறுதி ஏற்போம், செயல்படுத்துவோம், உயிரிழப்புகளை தடுப்போம் என்ற கருப்பொருட்களை கொண்டு ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் காசநோய் விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. 100 அடி சாலையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் இருந்து தொடங்கிய வாக்கத்தானை ஜிப்மர் துணை இயக்குனர் மருத்துவர் ரங்கராஜ்ஷியாம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பொறியியல் கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கலந்து கொண்டு சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை வரை நடந்து சென்று பொதுமக்களிடையே காசநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நீ தான் செட் பண்ண, நீ செட் பண்ண செட் பண்ண விட்டாதானே எங்க மூளை இது பண்றீங்க. லோன் ஆப் மூலம் கடன் வழங்கி கடன் வாங்கிய நபரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டி பறித்த பணத்தை கிரிப்டோ கரன்சியாக மாற்றிய மோசடி மன்னனை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மோசடி லோன் ஆப் மூலம் கடன் வழங்கிய பின்னர் கடன் வாங்கியவர்களின் படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அனுப்பி மிரட்டி பணம் பறித்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சைபர் கிரைம் போலீசாருக்கு பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த பெங்களூரு பலானாஹள்ளி பகுதியை சார்ந்த புனித் என்பவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் அவர்கள் லோன் ஆப் மூலம் கடன் வழங்கியவர்களை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டி பெறப்படும் தொகையை வெளிநாட்டிற்கு அனுப்பி கிரிப்டோ கரன்சியாக மாற்றியது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து புனித்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் இளைஞரணி மாநில தலைவருமான KSP ரமேஷ் பிறந்தநாளை ஒட்டி கதிர்காமம் தொகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவரும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷ் பிறந்தநாளை ஒட்டி இளைஞரணி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் இளைஞரணி தொகுதி தலைவர் பிரேம் தலைமையில் மாரியம்மன் நகர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், இளைஞரணி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒரே ஆள் வாங்க, அப்ப கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கும். ஏய் தம்பி வழி விடுப்பா தம்பி. ஏய் வழி விடு. வழி வா வழி விடு. கட்சியே வந்து ஏதோ உங்களுக்கு ஞானம் எல்லாம் மாறி போயிருக்கு. ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க பெயர் பலகை திறப்பு விழா அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. சங்க தலைவர் ராஜாராம் ரெட்டியார் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சங்க துணைத் தலைவர் கோவிந்தன், பொருளாளர் எழிலன், செயலாளர் பிரபு, துணை செயலாளர் சிவலிங்கம், செயற்குழு உறுப்பினர்கள் செல்வமணி, நடராஜன், சுப்பிரமணி, மோகன்ராஜ், ராஜசேகர், முத்தரசி, நிர்மலா, பாரதிய மஸ்தூர் சங்க மாநில பொதுச் செயலாளர் சிவக்குமார், பாஜக கிளை செயலாளர் மணிகண்டன் மற்றும் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலசங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சிவகுமார் சார் அப்படி போனீங்கன்னா போர்டு ஒரு இங்க பாருங்க. ஓகேண்ணா, இங்க பாருங்க. கொஞ்சம் வேலை சொல்லப்பட்ட பிள்ளையார்குப்பம் அணைக்கட்டு வந்து கொஞ்சம் அதை மாடரேஷன் பண்ணி நல்ல ஒரு சிறப்பான ஒரு அணைக்கட்டா போட்டு நீரை தேக்கணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால அந்த அணைக்கட்டை மாத்துறாங்க. நம்ம 20 கோடி போட்டதை இன்னைக்கு வந்து அதை வந்து ஆளுநர் அவர்கள் 200 கோடி போட்டு சிறந்த அணைக்கட்டா போடுங்க சொன்னதுனால அந்த திட்டத்தை வந்து திருப்பி அந்த திட்டத்தை மாடரேஷன் பண்ணி இன்னும் ஒரு 2-3 மாசத்துல டிபி அதாவது டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்று போட்டு சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா தண்ணீர் பஞ்சன்றது உசுறு தொகுதியில் நிச்சயமா இருக்காது. காவல்துறையும் நம்ம உசுறு தொகுதியில் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக வந்து ரோந்து பணியை. என்ஆர் காங்கிரஸ் மாநில தொழிற்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தலைவர் குமணன் தலைமையில் நிர்வாகிகள் வாழ்த்து பெற்றனர்.
அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் என ஒவ்வொரு பிரிவுகளாக நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் புதியதாக நியமிக்கப்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில தொழிற்சங்க அணியின் என்ஆர்டியூசி பொறுப்பாளர்கள் தலைவர் சதா குமணன் தலைமையில் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு முதல்வர் ரங்கசாமியை நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதில் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சதா குமணன் தலைமையில் மாநில செயலாளர்கள் ராமமூர்த்தி, ஆனந்தவேலு, ராஜி, துணைத் தலைவர்கள் பார்த்திபராஜன், சகாதேவன், அருணகிரி, அண்ணாதுரை, மணிகண்டன், ராஜாமணி, நவீன்குமார், அருண்குமார், சத்யராஜ், சுந்தரராசு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம், இணை செயலாளர்கள் மாதவன், ஐயனார், வெங்கடேசன், எத்ராஜலு, நிர்வாகிகள் சுந்தரமூர்த்தி, அருணாச்சலம், ஐயனார் மற்றும் தொண்டர்கள் ஒன்று திரண்டு மரியாதை செலுத்தினர். மேலும் மாநில செயலாளர் NS ஜெயபாலை சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். Okay. பாகூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு பிறந்தநாளை முன்னிட்டு கிராமப்புற மக்கள் இயக்கம் மாநில தலைவர் ஆறுமுகம் அவர்களின் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு அவர்களின் பிறந்தநாள் விழா பாகூர் தொகுதி முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாகூர் பகுதியை சார்ந்த கிராமப்புற மக்கள் இயக்க மாநில தலைவர் ஆறுமுகம் அவர்களின் ஏற்பாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆறுமுகம் குடும்பத்தாரின் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிராமப்புற மக்கள் இயக்கம் மாநில தலைவர் ஆறுமுகம் அவர்களின் குடும்பத்தார்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மணவெளி பகுதியில் உள்ள கபடி விளையாட்டு வீரர்களுக்கு கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளையின் பொருளாளர் சீருடைகள் வழங்கினார். புதுச்சேரி மணவெளி பகுதியில் உள்ள கபடி விளையாட்டு வீரர்களுக்கு கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளை சார்பாக பொருளாளர் சுகாசினி முருகன் அவர்களின் தலைமையில் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டது. இதில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி தலைமை பொதுப்பணித்துறை அதிகாரிகளை 20 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகளின் விசாரணையில் 7 கோடி ரூபாய் ஒப்பந்தத்திற்கு பல லட்சம் லஞ்சம் பெற்ற புதுச்சேரி மாநிலத்தின் தலைமை பொறியாளர் தீனதயாளன், காரைக்கால் சாலை மற்றும் கட்டிடம் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்தக்காரர் உட்பட 3 வரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். மூட்டை மூட்டையாக ஆவணங்கள் பறிமுதல். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் தலைமை பொறியாளராக இருப்பவர் தீனதயாளன் தனது மகள் திருமணத்திற்கு அழைப்பிதழ் வைக்க காரைக்காலுக்கு நேற்று வந்துள்ளார். இந்த நிலையில் காரைக்கால் கடற்கரையில் உள்ள அரசு சீகல்ஸ் ஹோட்டலில் அங்குள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அலுவல் பணி காரணமாக சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு அரசு ஒப்பந்ததாரர்கள் சிலரும் இருந்ததாக தெரிகிறது. அங்கு திடீரென தமிழகத்திலிருந்து வந்த 3 பேர் கொண்ட குழு சிபிஐ அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்களை சுற்றி வளைத்தனர். அவர்களை தங்கள் வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். அதைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களிடம் விசாரணை நடைபெற்றது. அதிகாலை முதல் காரைக்கால் மாதா கோவிலில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வீடுகள் மற்றும் புதுச்சேரி புசி வீதியில் உள்ள தலைமை பொதுப்பணித்துறை அலுவலகம், அதிகாரிகள் வீடுகளிலும் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் தனித்தனி குழுவாக சென்று சோதனையிட்டனர். பின்னர் தங்கும் விடுதியிலிருந்து அதிகாரிகளான புதுச்சேரி மாநிலத்தின் தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் காரைக்கால் சாலை மற்றும் கட்டிடங்கள் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்ததாரர்களை பிடித்து சார் எவ்வளோ சார் மொத்தம் அமௌண்ட்டு சார்? யார் தான் அடிக்குது? மீண்டும் தலைப்புச் செய்திகள். லஞ்சம் வழக்கில் புதுச்சேரி தலைமை பொறியாளர் உட்பட 3 பேர் கைது. ஆவணங்களை கைப்பற்றியது சிபிஐ. அதிவேகமாக காரை ஓட்டி வந்த வாலிபர்கள் தட்டி கேட்ட போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல். ஏனாம் சிறையில் இருந்து தப்பி சென்ற விசாரணை கைதி மீண்டும் சிறையில் அடைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.